ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூலை 19ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதமானது வருகிறது. ஸோ இந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வருமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா புதுவிதமான பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்த போகின்றதா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை தனுசு ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐகானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு உச்சம் பெற்று அஷ்டமத்தில் சஞ்சரித்து வருகின்ற இருப்பினுமே அவரது பார்வையானது 2ஆம் இடத்தில் பதிகிறது. எனவே உங்களுடைய குடும்ப முன்னேற்றங்கள் திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. குறை சொல்லியவர்களே உங்களை பாராட்டக்கூடியவர்களாக காணப்பட போகின்றார்கள். இழந்த வாய்ப்புகளை மீண்டும் நீங்கள் பெறுவீர். இருப்பினும் எதிர்பாராத விதத்தில் ஒரு சில சமயங்களில் மனக்கசப்புகளானது உங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு சம்பவங்களானது பார்த்தீங்கன்னா நடைபெறலாம். பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. அதே போல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். உங்களுடைய குரு வழிபாட்டை முறையாக செய்வதன் மூலம் உங்களுக்கு நன்மைகளானது கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது புதன் செல்ல இருக்கின்றார். அதனால் அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தையும் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துகின்றார். அவரோடு உச்சகுருவும் இணைவதனால நல்ல பலன்களானது இல்லம் சேரும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளானது கிடைக்கக்கூடும். உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் இப்பொழுது அஷ்டமத்திற்கு வரும்பொழுது மறைந்த புதனால நிறைந்த தனலாபங்களானது கிடைக்கக்கூடும். எனவே உங்களுடைய பொருளாதாரத்தில் நிறைவுகளானது ஏற்படும். ஆனாலும் கூட மன அமைதிகளானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையுங்க. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் எளிதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். தொழிலில் பார்த்தீங்கன்னா புதிய பங்குதாரர்கள் இணையலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனத்தை செலுத்துவீர்கள். அதே போல் குடும்ப உறுப்பினர்களினுடைய பேரில் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க. வியாபாரத்தில் உழைப்பிற்கேற்ற பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் புதிய திருப்பங்கள் பலவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரங்கள் இதுன்னு கூட குறிப்பிட்டு சொல்லலாம். அதே சமயம் உங்களுக்கு மிதுன ராசிக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா செல்ல இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன்களை கருதி எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். குறிப்பாக அவர்களினுடைய மேற்படிப்பானது சம்பந்தமாகவோ அல்லது உத்தியோகங்கள் சம்பந்தமாகவோ நீங்கள் எடுத்த புது முயற்சியில் பார்த்தீங்கன்னா வெற்றிகளானது கிடைக்கும். இடமாற்றங்கள், வீடு மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையும் அப்படின்னு சொல்லலாம். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமோ வேறு இடம் வாங்க இயலுமா என்றெல்லாம் பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டவர்களுக்கு புதிய இடம் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க. சகோதரர்களினுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய திருமணத்தை முன்னின்று பார்த்தீங்கன்னா நீங்கள் நடத்தி வைப்பீர்கள். பாக பிரிவினைகள் மிக சுலபமாகவே பார்த்தீங்கன்னா முடியக்கூடிய நேரங்கள் இது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் உங்களுடைய ராசியில் கன்னி ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீச்சம் பெற இருக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் ஆவார். ஸோ அதனால் அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான். இந்த காலத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் ஒரு ஊதிய உயர்வுகளானது பார்த்தீங்கன்னா ஏற்படுவதற்கு வாய்ப்புகளானது உண்டு. தக்க விதத்தில் வெளிநாட்டு யோகங்களானது வரலாம். அதே போல் பொது வாழ்வில் ஏற்பட்ட வீண் பழிகளானது அகலக்கூடுங்க. புதிய பொறுப்புகளும் மாற்றப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதிகார அந்தஸ்தானது கிடைக்கக்கூடுங்க. ஆதாயங்கள் தரக்கூடிய தகவல் அதிகம் வருகின்ற நேரங்கள் இது அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த காரியத்தையுமே கொஞ்சம் எளிதில் பார்த்தீங்கன்னா செய்து முடித்து வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாறுதலானது ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய கெடுபிடியானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடும். கலைஞர்களுக்கு அதிக முயற்சிகளானது தேவைங்க.
மாணவ மாணவிகளினுடைய படிப்பில் அதிக கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனைகள் கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நன்மையானது வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மோட்சகாரகன் கேது பாக்கியஸ்தானத்தில் வந்து சஞ்சரித்து வருவார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ அருளும் பெரியோர்களினுடைய ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. குலதெய்வ வேண்டுதலை வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றுவதற்காக குலதெய்வ ஆலயத்திற்கு குடும்பத்தினருடன் வந்து பார்த்திங்கன்னா சென்று வருவீர்கள். மனதில் நிம்மதியும் தெளிவுகளும் வந்து ஏற்படும். அதேபோல் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுடைய பாக்கியாதிபதி சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால அரசு வழி முயற்சிகளில் நிதானங்களானது தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையான செயல்பாடுகளை மேற்கொள்வது நல்லது, நன்மையாகும். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தவறானவர்களினுடைய சிபாரிசுகளையும் தவறான வழிமுறைகளையும் இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதனால் சங்கடங்களை அடைய வேண்டியதாக இருக்குங்க. வேலை பளுவினுடைய காரணமாக சிலருக்கு உடல்நிலையில் சிறு சங்கடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து போகும் என்றாலுமே அவை எல்லாமே மருத்துவத்தால் வந்து பார்த்திங்கன்னா சீராகும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது வக்ரம் அடைந்திருப்பதனால இதுவரை இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடுங்க. வியாபாரம் தொழில் முன்னேற்றங்களானது ஏற்படும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கக்கூடுங்க. வரவேண்டிய பணமானது வரும். யோகக்காரகன் ராகு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆதாயத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய முயற்சிக்கேற்ற முதலீட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா லாபங்களானது ஏற்படும். பெரிய நிறுவனங்கள் நடத்தி வருபவர்களுக்கு பணியாளர்கள் ஆதரவாகவே வந்து இருப்பார்கள். சகோதரர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். சிலருக்கு புதிய சொத்தானது சேருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலைகளானது இருக்கும். தனுசு ராசியில் உள்ள பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனம் சொல்லும்படி நான் வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த காலகட்டமானது முன்னேற்றமானதாக இருக்குங்க. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனாக வந்து பார்த்தீங்கன்னா 1 வரை பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் பொருளாதார நிலைகளானது உங்களுக்கு உயரும். வரவேண்டிய பணமானது வந்து சேரும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலைகளானது இருக்குங்க. பொன்பொருள் ஆடை ஆபரணம் என்ற கனவுகளானது நினைவாகும். சிலர் புதிய வாகனத்தையும் வாங்கலாம். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. எதிர்பார்ப்புகளானது பூர்த்தியாகும். தைரியமாகவே நீங்கள் செயல்பட்டு நினைத்ததையும் சாதிப்பீர்கள். உங்களுடைய பூர்வ புண்ணிய அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது 1 வரை வந்து சத்ரு ஜெயஸ்தானத்தில் வந்து சஞ்சரித்து வருகின்றார். அதனால் ஆரோக்கியங்களானது வந்து பார்த்திங்கன்னா மேம்படக்கூடும். எதிர்ப்பு வம்பு வழக்குகள் என்றிருந்த நிலைகள் எல்லாமே மாறக்கூடுங்க. நினைத்த வேலைகளை நடத்தி முடித்திடக்கூடிய அளவிற்கு செல்வாக்கானது உயரும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா தலை காட்டினாலும் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் வந்து உண்டாகும். மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உண்டாகுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலர் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தினுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் சுபிட்சங்களும் ஏற்படும். என்னுடைய ஆதரவானது கிடைக்குங்க. பெண்களுக்கு தன்னம்பிக்கையானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்திலும் வீட்டிலும் மதிப்புகளும் மரியாதையும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வயதானவர்களுக்கு மனக்குறைகளானது விலகுங்க. உடல் நிலையானது சீராகும். விவசாயிகளுக்கு ஆதாயங்களும் ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடைகளானது விலகும். தனுசு ராசியில் உள்ள உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்வில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய உங்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டமானது கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம். உங்களுடைய பாக்கியாதிபதியான ஆத்மகாரகன் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெறுவதனால நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவுமே வந்து இருக்குங்க. திட்டமிட்ட வேலைகள் தள்ளி போகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத நெருக்கடிகளானது உண்டாகுங்க. வியாபாரிகள் கணக்கு வழக்குகளினுடைய காரணமாக அரசுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைகளானது உருவாகும் என்றாலுமே இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சஞ்சாரங்கள் வந்து சாதகமாக வந்து இருப்பதனால் நினைத்ததை நீங்கள் சாதிப்பீர்கள். எந்த விதமான எதிர்ப்புகளுமே வந்து ஏற்பட்டாலும் அதிலிருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரி செய்து வந்துடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் சரி செய்ய முடியும். உடல்நிலையும் மனநிலையும் சீராகும். இழுபறியாக இருந்த வழக்கானது வந்து பார்த்திங்கன்னா வெற்றியாகுங்க. குடும்பத்தில் நிம்மதியானது இருக்கக்கூடும். கையில் பணமானது புரளும்.
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது சப்தமாதிபதி புதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் மறைந்த புதன் நிறைந்த செல்வாக்கை உங்களுக்கு உண்டாக்குவார். தடைப்பட்ட வருமானங்களும் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.